வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. செங்கோட்டையன் டெல்லி செல்கிறார். அதாவது அதிமுகவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இங்கே இடி ரெய்டு வந்தாலும் சரி, டெல்லி ஒரு முக்கியமாக இருக்குது. டெல்லி செங்கோட்டையன் ஏன் போகிறாரு, யாரெல்லாம் பார்க்க போகிறாரு? ஏன்னா காலையில் முதல் செய்தியாக சன் நியூஸில் டெல்லி செல்கிறார், பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்க போகிறார், அதிமுகவில் ஒரு பெரிய பிரளயம் பிடிக்கப் போகிறது, அந்த ரேஞ்சுக்கு கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அது செங்கோட்டையன் ஏடிஎம்கே விட்டு வெளியில் போனால் இனிமேல் ஏடிஎம்கேக்கு ஒரு மறுவாழ்வே இல்லை, திமுக தான் ஜெயிக்க போகுது, அதிமுக அப்படிங்கிறது பல்வேறு கட்டங்களாக சிதறப்போகுதுங்கிற ரேஞ்சில் போகிறாங்க. அதாவது மனசாட்சி உள்ள எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி செங்கோட்டையன் ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு டெய்லி கும்பலாக ஆள் வராங்களே, இந்த கும்பல்கள் மட்டும் போதுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். 500 பேர் வந்தாங்க, 1000 பேர் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. சார், லட்சக்கணக்கான மக்கள் அந்த பக்கம் இருக்காங்க, 500 பேர் 1000 பேருங்கிறவங்க யார்? நம்ம ஓபிஎஸ் உடைய உரிமை மீட்பு குழு. காசு கொடுத்து அனுப்பி வைக்கிறது யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது அதிமுக கூட செலவு பண்ணுறது இல்லை, திமுக மாவட்ட செயலாளர் செலவு பண்ணிகிட்டு இருக்காரு. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி யார்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோவை விமான நிலையத்திலிருந்து இப்போ டெல்லி போகிறது ஒரு முக்கியமான செய்தி தான், அது மாற்று கருத்து இல்லை. அவரை கேட்டால் இல்லைங்க, நான் ஹரித்வார் போகிறேன், ஹரித்வாரில் போய் நான் மன நிம்மதிக்காக போகிறேன் அப்படிங்கிறாரு. உண்மையிலே என்ன அப்படிங்கும்போது வெளிப்படையான உண்மை என்னென்னா, நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் யாருமே இந்த ஒரு செங்கோட்டையனை பார்த்து பேச மாட்டார்கள். மறைமுகமான பார்க்கலாம், நேரடியாக பார்த்து பேச வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி மனம் கோணாமல் நடக்கணும்னு விருப்பப்படுறாரு. என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு அரசியல் புரசலாக வரக்கூடிய செய்தி நம்புற மாதிரி இருக்குன்னா, ஏன்னா யாரும் உள்ளே போய் பார்க்க முடியாது. செங்கோட்டையன் அவர்கள் இந்த 2-3 நாட்களாக செங்கோட்டையனுக்கு பின்னால் இருந்து செலவு பண்ணலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆளை திரட்டுறது, எல்லா ஊர்லேருந்தும் சாரசாரியாக அவருக்கு ஆதரவாளர்கள் வராங்க அப்படின்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் அங்கே இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர். அதையும் தாண்டி தலைமைச் செயலகத்திலிருந்து உத்தரவு அங்கே போயிருக்கிறது, நீங்கள் செலவு பண்ணுங்கன்ட்டு. ஏற்கனவே மாநாட்டுக்கு செலவு பண்ண சொல்கிறாங்க, தேர்தலுக்கு செலவு பண்ண சொல்கிறாங்க, அடுத்தவங்க கட்சிக்கெல்லாம் ஆளை கூப்பிட்றதுக்கு நம்மளை செலவு பண்ண சொல்கிறாங்களேன்னு புலம்பல்கள் அதிகமாக இருக்கிறது. இது முதல்ல வரும்போது கூட நம்ம நம்பலை, என்னங்க அது திமுக செலவு பண்ணுமா அப்படின்னு கேட்டால், தொகுதியில் இருக்கவங்களே கேட்டால், சார் அவர் 10 காசு கையில் எடுக்க மாட்டார், செங்கோட்டையன் செலவெல்லாம் பண்ண மாட்டார், யாருக்கும் காசெல்லாம் கொடுக்க மாட்டார், நல்லவர், ஆனால் காசெல்லாம் கொடுக்க மாட்டார். இப்போ வேலுமணி அதெல்லாம் பார்த்திங்கன்னா பணத்தை வாரி இறப்பாங்க. நம்ம செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொண்டர்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. திமுகலையும் நிறைய பேர் செலவு பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. செந்தில் பாலாஜி, ஏவா வேலுலாம் சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு பணத்தை இறப்பாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நல்லா செலவு பண்ணுவார். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதிமுகவில் செலவு பண்ணாதவங்க சில பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் ஐயா செங்கோட்டையன் முதன்மையானவர். அப்படி அவர் தப்பாலாம் சொல்லலை, செலவு பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெல்லி போய் யார் மோடியை பார்க்க போகிறாரா, இல்லை அமித்ஷா அவர்களை பார்க்க போகிறாரா? அதாவது என்னென்னா, இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் ஏற்கனவே குஜராத்தில் போய் குஜராத்தினுடைய பதவி ஏற்பு விழாவுக்கே கலந்துக்கிட்டவர் ஐயா ஓபிஎஸ், உங்களுக்கு தெரியும். அங்கே போய் காவி உடையெல்லாம் போட்டாரா? அதிமுகவில் இருக்கக்கூடியவர் காவி போட்ட வரலாறு ஐயா ஓபிஎஸ் தான். இவர் தான் அதிமுகவை காப்பாற்ற போகிறார், ஒன்றிணைக்க போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மன நிம்மதிக்காக அவர் ராமர் கோயிலை பார்க்க போகிறாங்கிறாரு. ஓகே, மோடியை தான் பார்க்க முடியல, மோடி கட்டின ராமர் கோயிலையாவது பார்க்க போகலான்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். மற்றபடி இதனால் பெரிய ஒரு பிரளயம் வந்துவிடாது. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் தான் சொல்லுவோம், இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்குவது அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது அரசியல் புரசா தெரிந்து விட்டது. ஒரு விஷயம் மட்டும் உண்மை, செங்கோட்டையனுக்கு நல்லா தெரியும், நம்ம சரி வர மாட்டோம். ஏன்னா செங்கோட்டையன் உண்மையிலேயே உறுதியாக நம்பினார், அவரை கட்சி பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தூக்க மாட்டார் நம்பினார். அவர் தூக்குவார்னு நினைக்கல. இப்போ என்ன சிக்கல்லாம், அவரோட போனாங்கல்ல கூட, அவங்களுக்கெல்லாம் இப்போ சிக்கல். வேறு வாழ்க்கை என்ன அவங்களுக்கு? இந்த ஒன்றிய செயலர் இப்போ என்ன சிக்கல் வரும்னா, இப்போ என்ன பிரச்சனைனா, அதில் 2-3 பேர் எடப்பாடிகிட்ட ஆளுங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, தெரியாமல் டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டோம், எங்களை கட்சியில் சேர்த்துக்கங்கிற ரேஞ்சுக்கு போது இன்னொரு 2-3 மாதத்தில் எல்லாரும் கட்சியில் இணைவார்கள். நம்ம வேறு என்ன பண்ண முடியும்? செங்கோட்டையன் வேணால் எடப்பாடி தள்ளி வைக்கலாம், அவங்களெல்லாம் கட்சியில் இணையன்னு அப்ளிகேஷன்லாம் போடும். இதே சார், எடப்பாடி நம்ம ஓபிஎஸ் தனியாக போகும்போது கேஸ்லாம் போடும்போது ஓபிஎஸ் கூட இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க? எடப்பாடி தோற்று விட்டார், எடப்பாடி இதோடு முடிந்து விட்டார். நம்ம அப்பயே சொன்னோம், அப்படிலாம் இல்லைங்க, எடப்பாடி தாங்க ஜெயிப்பார், அவர்கிட்ட தான் கட்சி இருக்குன்னு. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் என்ன சொன்னாங்க? ஐயா காலில் கூட விழுகிறோம், சேர்த்துக்கோங்க சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா? அதே தான் இந்த கதை சார். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் பலனளிக்காது. இன்றைக்கி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன், நம்ம இவர் சிவி சண்முகம், இவங்களுக்குலாம் தெரியாதான்? இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க? நம்ம 4 பேர் பேசியது உண்மையாக இருந்தாலும் கூட அதை வெளியில் சொல்லலாமா? இப்படி பட்டவர்த்தனமாக கெடு விதிக்கலாமா?
இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை வந்து சீமான் அவர்களுக்கோ இல்லை விஜய் அவர்களுக்கோ அவங்க கட்சியிலேருந்து யாராவது வந்து கெடு வச்சா அவங்க கட்சியில் சேர்த்துக்குவாங்களா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இதெல்லாம் மீறி எடப்பாடி விட்டுருந்தாருன்னா அடுத்து 10 பேர் கிளம்புவாங்க. எடப்பாடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தான் ஆபத்து. எடப்பாடிக்கு நல்லா தெரியும். நீங்கள் டெல்லிக்கு போங்க, பாம்பேக்கு போங்க, எங்கே வேணால் போங்க, இல்லை அமெரிக்கா கூட போங்க, எடப்பாடிக்கு அவனை எடப்பாடி ஒரு முடிவு பண்ணிட்டார். உங்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் சீட் இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் அதாவது நல்லா இருந்து கடைசி காலத்தில் வந்து வேலைக்காகவும் ஆவாங்கள்ல, அந்த கதை தான். இப்போ அவங்களுக்குலாம் என்ன நோக்கம்? செங்கோட்டையனுக்கு என்ன நோக்கம்? எடப்பாடி வரக்கூடாது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இத்தனை ஆண்டு காலம் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, எடப்பாடிக்கு முன்னாடியே சீனியர், என்ன யோசிப்பார்? நம்மளை இந்த அளவுக்கு வச்சா எடப்பாடி வரக்கூடாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நம்மளை ஆடு மேய்க்க வச்சா எடப்பாடி வரக்கூடாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், ஐயோ எடப்பாடி வந்துடவே கூடாது. திமுகனாலும் கேஸ் போடாமல் விட்டுரும். அடுத்து எடப்பாடி வந்தாருன்னா கேஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டா என்ன பண்ணுவீங்க? ஏகப்பட்ட கேஸ் வேறு இருக்குது. டிடிவி தினகரன் என்ன நினைப்பார்? மேலே பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இங்கே ஆட்சி அமைச்சதுன்னா டிடிவி தினகரன் கூட்டணி இல்லைன்னா, இப்போவும் சொல்கிறோம், கூட்டணிக்கு கூட்டு வரக்கூடிய வேலையை டிடிவி தினகரனுக்காக அதிமுக செய்யும். ஓபிஎஸ்ஐ தள்ளி வைக்கும், டிடிவி தினகரன் அரவணைத்துக் கொள்ளும். நான் இப்பவும் சொல்கிறோம். இந்த நயினார் நாகேந்திரன் பிரச்சனை இதெல்லாம் பிஜேபியெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு பிஜேபிக்கு தெரியும். அதனால் செங்கோட்டையனுடைய டெல்லி பயணம் அப்படிங்கிறது பெருசாக பில்டப்லாம் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது பேசுவதற்கே ஒன்றும் இல்லை. அவர் வந்து எங்கேயோ போயிட்டுருக்காரு. மறுபடியும் சொல்கிறோம், பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை அவர் சந்தித்தார், ஆலோசனை செய்தார் என்று செய்தியே வராது. ஏன்னா அவங்களுக்கு இதை விட பெரிய வேலைலாம் இருக்குது. அவங்களுக்கு எஸ்ஐஆர் பிரச்சனை, தேர்தல் ஆணைய பிரச்சனை, பீகார் பிரச்சனை, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக யார் யார் இருக்கிறார்களோ அவருடைய பதவியை உடனே பறிக்கிறன்னு இன்னும் சில பேர் வந்து பேசலாம்னு நினச்சாங்க பாருங்கள். அவங்க இன்டர்வியூ கொடுக்க மாட்டுறாங்க. இந்த ஒரு பயம் தான் அதிமுகவுக்கு தேவை. சார், ஒரு கட்சியில் கட்டுப்பாடு முக்கியம். காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்னு புலம்பக்கூடிய முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? அந்த வார்த்தை தப்பு தானே? அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நெல்லையில் இருக்கக்கூடிய திமுக மேயரை மாற்றுறதுக்கு எவ்வளோ பாடுபட்டாங்க, கோவை மேயரை மாற்றுறதுக்கு எவ்வளோ பாடுபட்டாங்க. இப்போ மதுரையில் நடக்கக்கூடிய கவுன்சிலர்களின் அட்டகாசம், மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்களின் அட்டகாசம், இதெல்லாம் என்ன காரணம்? அம்மாவுக்கு தெரிஞ்சால் ஜெயிலில் வச்சுருவாங்கங்கிற பயம் அதிமுக இருந்தது. இன்றைக்கி சிஎம்க்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் நம்மளை பண்ண முடியாதுங்கிற தைரியம் திமுக நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. தொண்டர்கள் சம்பாதிக்கவே இல்லை, அது கீழ்மட்டத்தில் நிர்வாகிகள் சம்பாதிக்கவே இல்லை. அதிமுக ஆட்சியில் இது நடக்குமா? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் விரும்பும் முதல்வர், அதாவது மக்கள் எல்லாம் எங்களை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறார். மக்கள் விரும்பவில்லை. சில அதிகாரிகள் அவரை விரும்புகிறார்கள், சில ரொம்ப 2-3 அமைச்சர்கள் அவரை விரும்புகிறார்கள். ஒரு குடும்ப ஆட்சியை நோக்கி திமுக சென்று கொண்டிருக்கும் போது அதை வீழ்த்த வேண்டும் என்ற முனைப்பில் யார் வந்தாலும் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அந்த கட்சியை உடைப்பது அப்படிங்கிறது திமுக பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேலை. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறாங்க, செங்கோட்டையன் நியூஸ்லாம் 2 நாள் நியூஸ். மக்கள் அடுத்த கட்டத்துக்கு இப்போயே மறந்துட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காங்க. அதனால் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போனால் என்ற எங்கேயோ போனால் என்ற என்ன ஒரு பரபரப்பான செய்தி. இன்றைக்கி நைட்டு வந்து சன் டிவியில் வந்து அதில் வந்து பெருசாக விவாதம் பண்ணுவாங்க. செங்கோட்டையன் டெல்லிக்கு ஹரித்வார் மட்டும் போகவில்லை, அப்புறம் எங்கெங்கே போனார்? ஹரித்வாரில் சில ஆர்எஸ்எஸ்காரர்களை சந்தித்தார். ஆர்எஸ்எஸ்காரர்களை சந்தித்தாங்களா? ஆமாம், அவங்க யோகி மூலமாக அந்த ஆர்எஸ்எஸ்காரர்களை சந்தித்தார். யோகி மூலமாக இப்படியெல்லாம் செய்திகள் வரும். இதெல்லாம் கட்டுக்கதைகள். தொடர்ந்து நம்ம வந்து நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். செங்கோட்டையன் பற்றிய விஷயங்கள் நிறைய அப்டேட்டும் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.